நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய உங்கள் யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிகிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமும், ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உமக்கு சொல்கிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது இன்ன இடத்திற்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமும், இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமி கழித்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறுகிறவன் ஒருவனும் இல்லை. இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இதுதான். இந்த வேத பகுதியை நாம் சற்று தியானிக்க முன்பதாக மறுபடியும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புவது, 10 மணிக்கு ஆராதனை. ஆகவே சபையார் 10 மணிக்கே நீங்கள் வந்து கலந்து கொண்டு நேரம் கடைபிடித்து கர்த்தருடைய ஆரம்பம் முதல் முடியும் வரை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து நேரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, அது என் பிள்ளைகளாக இருக்கட்டும், என் மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே எடுத்து ஹூவர் இட் மேபி, ட்ரெயின் 10 மணினா எத்தனை மணிக்கு போவோம்? ஃப்ளைட்டு 10 மணினா எத்தனை மணிக்கு போவோம்? அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் ஆராதனைக்கு கொடுக்கவில்லை என்றால் கர்த்தரை நீங்கள் கனவீனப்படுத்துகிறீர்கள். நான் கிடையாது. 10:30 கூட வச்சுக்கலாம், அல்லது 11 மணி கூட வச்சுக்கலாம். ஆனால் எக்ஸாக்ட் டைமுக்கு வரணும். கர்த்தருடைய ஆராதனைக்காக ஆரம்பிக்கப்படுகிற அந்த வசனம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அப்போ அதிலிருந்து அது முடிகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆராதனை. வாலிபர்களாக இருந்தால் நான் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு திட்டிடுவேன். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 2 தட்டு தட்டிடலாம். ஆனால் நம்மளை எல்லோரும் ஒரே வயது உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே நான் எதுவுமே சொல்ல முடியாது. அன்போடு கண்டிக்க வேண்டும், அன்போடு எச்சரிக்க வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறது. ஆகவே நேரங்காலங்களை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக நான்லாம் ட்ரெயின் 10 மணிக்குனா 9:30க்கெலாம் போயிடுவேன். எங்கள் ஒய்ஃபே திட்டும், எதுக்கு இப்படி பறந்து போகிறீங்கன்னு. ஆகவே லேட்டாக வந்துட்டால் ஆண்டவருக்கு தான் நீங்கள் ஆசீர்வாதம் கிடைக்காது, ஆசீர்வாதம் இருக்க. 10 மணின்னா ஆராதனை, 9:50 வந்து 55க்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க.
எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை பேசணும் என்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்கள் வரணும் என்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. புதிய ஆத்துமாக்கள் வரணும் என்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. உலகம் பிஸியில் தான் போயிட்டுருக்கு, வேறு வழியில் என்ன செய்யறது, கஷ்டம்தான். பல்வேறு நியாயமான காரணங்கள் சில இருக்கும், சில நாள் அது நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் ஆராதனைக்கு கரெக்டாக நம்ம வந்துடணும். ஸ்கூல் 10 மணி அல்லது ஆஃபீஸ் 10 மணினா ஒரு மெய் கிறிஸ்தவன் 9:55 போய் சைன் பண்ணுவான். உண்மையான கிறிஸ்தவனா 10 மணிக்கு ஆஃபீஸ்னால் 9:55 போய் தம் சைன் வச்சுருவான். அதுதான் ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு மறுபடியும் பிறந்தவனுக்கு அடையாளம். எப்போ வேணால் போகலாங்க ஆஃபீஸுக்கு, கவர்மெண்ட்டு எப்போ வேணால் பார்த்துட்ருக்கு, நம்ம என்னங்க நமக்கு அதெல்லாம் அப்படின்ட்டு 10க்கு 10:30 போகிறவங்களெல்லாம் கடவுளை ஆசீர்வதிக்க மாட்டான். அது சாபக்கேடு, அவனுக்கு தெரியாது. அவன் 1 லட்சம் சம்பளம் வாங்குவான், ஆனால் அந்த 1 லட்சம் சம்பளம் எப்படி போகுதுன்னே தெரியாது. பொத்தல் பாக்கெட்டில் போகிற மாதிரி தான். ஒரு மெய் கிறிஸ்தவன் எல்லாவற்றிலும் கவனத்தோடு செயல்படுகின்றவன். அதனால் நம்ம கவனத்தோடு நம்ம ஆராதனையை நமக்கு இப்போ கேட்கணும், வந்துடணும். 10க்கு கஷ்டமாக இருக்குங்க, 10:30க்குனா வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். டைம் வந்து நம்ம இஷ்டம்தான், நம்ம மாற்றி வச்சுக்கிறது தான். ஆகவே நேரங்களையும் காலங்களையும் நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம கேட்ட இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், புதுசாக கிறிஸ்தவர்களாக மாறி இந்த புதிய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடம் சொன்ன காரியங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறார் புரியலையே என்று சொல்லக்கூடிய அநேகர், அல்லது இந்த பகுதியை படித்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். அதாவது நிக்கோதேமுவிடம் இயேசு என்ன பேசினாரோ அதை நான் சரியாக புரிந்து கொண்டதற்கு காரணம், ஒருவேளை நீங்கள் சரியாக அதை புரிந்து கொண்டதற்கு காரணம் இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த மறுபடியும் யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். மறுபடியும் பிறவாதவர்கள் அந்த பகுதி அவர்களுக்கு சிக்கலாகவே இருக்கும். இந்த பகுதியானது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு வேத பகுதி. எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிட்ட சொல்கிறது அவனுக்கு என்ன அந்த மரமண்டைக்கு புரியலையா? படித்தவர் தானே, ஒரு பட்டதாரி தானே, அவருக்கு ஏன் அது புரியல? அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் ஆவியானவரால் எனக்கு புரிந்தாலும் அல்லது உங்களுக்கு புரிந்தாலும், இன்னும் சில பகுதிகள் புரியாததாகவே இந்த பகுதியில் இருக்கிறது. நெடும் காலமாக இந்த வேத பகுதியோடு சர்ச்சை கொள்கின்ற பகுதிகள் இருக்கு. ஆகவே இந்த பகுதி 100% எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. மறுபடியும் பிறந்தவர்களால் மட்டுமே இந்த பகுதியை சரியாக விளங்கி கொள்ள முடியும். ஏன்னா கடவுளின் காரியங்கள் அவர்களுடைய உள்ளத்திற்குள் ஒரு உயிரோட்டமாக இருக்கிறது. ஆக இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. நிறைய விஷயங்கள் இதில் நிறைந்திருக்கிறது. அது பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு உணர்த்த வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே மிக கடினமான பகுதிகளில் இதுவும் ஒன்று. நிறைய பேர் தப்பாக விளக்கம் கொடுப்பாங்க இந்த பகுதிக்கு, அதுவும் இருக்குது. அதையும் நாம் ஜாக்கிரதையாக விளங்கி கொள்ள வேண்டும். நிறைய பேர் தவறான விளக்கங்கள், அதாவது 2ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்திற்கும் 3ஆம் அதிகாரத்தினுடைய இந்த அறிமுகத்திற்கும், அதாவது இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவுடன் அறிமுகமாக பேசி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா, அந்த அறிமுகத்திற்கும் இடையே ஒரு பிணைப்பு இருப்பதின் முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். இப்போ 2ஆம் அதிகாரம் 24 பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. இதை தொடர்ந்து நாம் இந்த இடத்துல யோவான் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம்.
இதை தொடர்ந்து அதாவது இந்த 2ஆம் அதிகாரம் 24, 25 பார்க்கின்ற பொழுது இதிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட மக்களிடையே அல்லது ஒரு கூட்ட மக்களிடையே அவர் உரையாடல் நடத்துகின்றார். உதாரணத்துக்கு 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதேமு, 4ஆம் அதிகாரத்திலே சமாரியா பெண், 5ஆம் அதிகாரத்திலே யூத மதவாதிகள், 6ஆம் அதிகாரத்திலே சீஷர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும், 7ஆம் அதிகாரத்திலே அந்த பஸ்கா பண்டிகை. இப்படி தொடர்ச்சியாக அவர் மக்கள் கூட்டத்தோடு தன்னுடைய உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார் என்பதை யோவான் நமக்கு பதிவிட்டு காட்டுகிறார். ஆக இப்படிப்பட்ட மக்களுடன் உரையாடுகின்ற பொழுது யாரிடத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசினாரோ அவர்களது இருதயம் குத்தப்பட்டது, அவர்களது இருதயம் நொறுக்கப்பட்டதை நாம் படிக்கின்றோம். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவங்க இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. அதற்கு முன்னோட்டமாக தான் 2ஆம் அதிகாரம் 24, 25 படிக்கிறோம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் ஆழமாக அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், பராமரிக்கிறவர். பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறவருக்கு எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். இப்போ நம்ம பார்க்கிறோம், ஒரு பரிசேயனுடனான ஒரு உரையாடலை இந்த பகுதியில் பார்க்கின்றோம். அவன் யாருன்னு சொன்னால், பரிசேயன் சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு யூதன். அவனுடைய பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிக்கதேமு என்று சொல்லி. அவன் ஒரு யூதன் மாத்திரமல்ல, அவன் அதிகாரி என்று சொல்லப்படுகிறது, யூதருக்குள்ளே அதிகாரி என்று சொல்லப்படுகின்றது. ஆக யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இயேசு நிக்கதேமுவை எப்படி சந்திக்கிறார் என்ற அந்த ஆரம்ப அறிமுகத்தோடு ஆரம்பிக்கிறது. ஆக முதல் வசனத்தில் அவனை குறித்து இப்படி சொல்கிறது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட ஒரு பரிசேயன் இருந்தான் என்று சொல்கிறது. அவனை பற்றி இந்த சுருக்கமான அறிமுகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேலில் உள்ள மற்ற தலைவர்கள், அந்த மற்ற தலைவர்களின் ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு மனுஷன் இவன் என்பதை அவனை பற்றிய அறிமுகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்படி அவன் பரிசேயன், ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்ந்த அதிகாரி. அவன் ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினர், ஆங்கிலத்தில் சான்ஹெட்ரின் அப்படின்னு சொல்வார்கள். இட் கன்சிஸ்ட் அட்லீஸ்ட் 70 மெம்பர்ஸ். 70 பேர் அடங்கிய ஒரு குழு தான் ஆலோசனை சங்கத்தார் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த ஆலோசனை சங்கத்தாரிலே இவன் ஒரு மெம்பராக, ஒரு பொறுப்பில் இருந்தான், அதிகாரியாக இருந்தான். எல்லா பரிசேயர்களுமே ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவன் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்ததினாலே, மிக உயரிய பதவியை வகித்ததினாலே அவன் ஆலோசனை சங்கத்தில் கட்டாயம் அவன் மெம்பராக இருந்திருக்க வேண்டும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட நிக்கதேமு ஒரு குறைந்தபட்ச அளவிலாவது அவன் வேதத்திலே, அது குறிப்பாக அன்றைக்கு இருந்தது பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாட்டிலே புலமை பெற்றவன், திறமை பெற்றவன், இறையிலை கற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். இல்லாட்டின்னு சொன்னால் அந்த ஆலோசனை சங்கத்தார் கூட்டத்திலே அவனுக்கு ஒரு உயர்ந்த பதவியை அவர்கள் கொடுத்திருக்க முடியாது, அவன் அதிகாரியாகவும் இருந்திருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வசனம் 10 படிக்கிறோம், இயேசு சொல்கின்றார், யூதருக்கு, அதாவது நீ இஸ்ரவேலிலே ஒரு போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து அவனை குறிப்பிட்டு சொல்வதிலே நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம், இவன் ஒரு மிகுந்த உயர்ந்த பதவியை அவன் கொண்டிருக்கின்றான். ஆக யூதர்களின் வேதமான பழைய ஏற்பாட்டை படித்து வந்ததால் நிக்கதேமு இயேசு சொன்னதை கட்டாயம் புரிஞ்சிருக்கணும். ஆனால் அவன் புரியவில்லை. இப்போ வசனம் 2 படிக்கிறோம், ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து, நிக்கதேமு இயேசுவிட ராத்திரியில் வரான். ராத்திரியில் இவன் ஏன் வந்தான் என்ற காரணத்தை யோவான் நமக்கு இந்த இடத்துல பதிவு சொல்லலை. ஆனால் அநேக பேருடைய கருத்தின்படி அல்லது யூகத்தின்படி என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் எதிர்மறையாகவே பார்த்தார்கள். அதனால தான் பிரச்சனை.
எப்போ பார்த்தாலும் அவரை குற்றம் சாட்டினார்கள், எப்பொழுதுமே எதிர்மறையாகவே அவரை பார்த்தார்கள். அப்போ பகலில் போய் அவரோட பேசினா நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது பார்த்துட்டா நம்மளை என்ன நினைப்பார்களோ என்று நிக்கதோமு எண்ணி இருந்திருக்கலாம். அப்போ ராத்திரியில் போனால் யாருமே பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்று அவர் எண்ணியிருக்கலாம். ஒருவேளை ராத்திரியில் போனால் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே தனியாக சந்தித்து அது வசதியாக இருக்கும் என கூட இந்த நிக்கதோமு நினைச்சிருக்கலாம். 2வது வசனத்தில் பிற்பகுதியிலே பார்க்கிறோம், நிக்கதோமு இயேசு கிறிஸ்துவை மரியாதைக்குரிய வார்த்தைகளால் அட்ரஸ் பண்ணுறார். மரியாதைக்குரிய வார்த்தை என்னங்க? ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். இங்கே நிக்கதோமு ஆங்கிலத்தில் பார்த்தீங்க சொன்னால், we know that you have come from God. we know, நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நாங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவே ரபியே, நாங்கள் எல்லோரும் ஆலோசனை சங்கத்தினுடைய உயர்ந்த ஒரு பெரிய குழுவில் இருக்கிறோம், ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்கின்றோம். ஏகாதிபத்திய பன்மையின் அடிப்படையில் நாங்கள் சொல்லலை. ஒருவேளை நான் தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட பேசினாலும் உங்களை பற்றி நானும் சரி, என்னை சேர்ந்த சில கூட்டத்தாரும் சரி நன்றாக அறிந்திருக்கிறோம். we know, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல அவன் தனக்காகவும் யூதர்களை ஆளுகின்ற அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய சிலருக்காகவும் அவன் இந்த இடத்துல பேசுகின்றான். ஆக நிக்கதோமு இப்படி சொன்னதனுடைய சாராம்சம் என்னவென்றால், நானும் சரி, எங்களை சேர்ந்த சில தலைவர்களும் சரி, நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு தெரியும். என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? அவங்களை குறித்து, நீங்கள் நேர்மையான போதகர், ரபி, அந்த ரபி என்ற பட்டத்திற்கு நீங்கள் தகுதியானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கென்று ஒரு கிளப் இருக்கிறது. அந்த குழுவில் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு கம். அந்த குழுவில் நீங்கள் வந்து எங்களை பார்ப்பதில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நீங்கள், அப்படிப்பட்ட தகுதி உங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆக நிக்கதோமினுடைய இப்படியான இந்த ஆரம்ப அறிக்கை மூலம் தனக்கும் தங்கள் குழுவை சேர்ந்த சிலரும் உம்மை பற்றி அறிவோம் அப்படின்னா, அவர்கள் அறிந்தது என்னது? அவங்க அறிந்தது என்னங்க? அறிஞ்சுக்கிட்டாங்க, அவர் கடவுளிடத்திலிருந்து வந்தவர். He has come from God. அவர் கடவுளிடத்தில் வந்தவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதுதான் 2வது வசனத்திலே படிக்கின்றோம், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து நிக்கதோமும் அவனை சார்ந்தவர்களும் சொல்லுகின்ற ஒரு அடையாளம் மட்டுமல்ல, இது நிக்கதோமுக்கும் அவனை சார்ந்த ஒரு சிலருக்கும், எல்லா பரிசேயரும் கிடையாது சரிங்களா, அவனை சார்ந்த ஒரு சிலரும் இவர் மெய்யாகவே தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை அவர்கள் அறிந்தது ஒரு இறையியலின் உறுதிப்பாடு அவங்க மனசில் அப்படி இருந்தது. ஆக நிக்கதோமு சொல்வது, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். ஏன்னா நீங்கள் அற்புதங்கள், இப்படிப்பட்ட அற்புதங்கள் யாராலும் என்ன செய்ய முடியாது. அவர் நிக்கதோமு என்ன கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது, அதை தொடர்ந்து இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் அவர் அங்கு செஞ்சிருக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே யோவான் பதிவு செய்யலை. ஆனால் அவர் எத்தனையோ அற்புதங்களை கண்டதுனாலேயோ அல்லது பார்த்ததுனாலேயோ அவர் செஞ்சிருக்கலாம். ஆனால் இதே பரிசேயர்களுடைய நிலைமை, இதே பரிசேயர்களுடைய எண்ணம் இதே போலவே எல்லா சூழ்நிலையிலும் இருந்தது என்று நாம் நினைக்கக்கூடாது. அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? அதாவது நிக்கதோமு அவரை சார்ந்தவர்கள் இந்த இடத்துல, நீங்கள் கடவுளிடத்தில் வந்திருக்கிறீங்க, ஏன்னா கடவுளிடத்திலிருந்து வராதவர்கள் இப்படிப்பட்ட அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் இதே பரிசேய கூட்டம்தான் கொஞ்ச நாளைக்கு பிறகு இயேசுவை பார்த்து என்ன சொல்லுச்சு?
அவர் பிசாசுகளின் தலைவினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளும் அற்புதம் செய்ய முடியும், சாத்தானாலும் செய்ய முடியும் என்றார்கள் இந்த பரிசேயர் கூட்டம். இயேசுவும் சாத்தானின் வல்லமையினாலே தான் அற்புதம் செய்தார் என்று நம்பினார்கள். இது ஒரு நியாயமற்ற தீர்ப்பு. இயேசுவை அவர்கள் தவறாக விளங்கிக் கொண்டார்கள். இதுதான் பரிசேயர்களுடைய மோசமான இறையியல் ஆகும். இன்றைக்கு அப்படிதான். இயேசுவும் அற்புதம் செய்வார், மற்ற மதத்தினர்களும் அற்புதம் செய்வார்கள். மோசே போய் பார்வோன்ட்டு அற்புதம் செய்யலையா? உடனே பார்வோன் என்ன செஞ்சான்? ஓ, நீ மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியுமா? என்கிட்டையும் மந்திரவாதிங்க இருக்காங்க, நானும் மேஜிக் பண்ண முடியும்னு சொல்லி என்ன செஞ்சான்? மேஜிக் பண்ணான். அதுதான் இன்றைக்கும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிக்கணும், கடவுள் அற்புதம் செய்கிறார், சாத்தானும் என்ன செய்யுதுங்க? அற்புதங்கள் செய்கின்றன. அப்போஸ்தலர்களுடைய சாட்சியின்படி புதிய ஏற்பாட்டில் உள்ள அற்புதங்களினுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று என்ன தெரியுங்களா? கடவுளின் வெளிப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம், ஆகவே நாங்கள் அற்புதங்களை செய்கிறோம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். 1. 2, நாங்கள் கடவுளிடத்திலிருந்து வந்தவர்கள் என்ற உறுதிப்பாட்டை மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே செய்தார்கள், வேதம் எழுதி முடிக்காத வரைக்கும். இந்த வேதம் 66 புத்தகம் எப்போ முடிஞ்சிச்சோ அந்த முடிகிற வரைக்கும் இந்த அப்போஸ்தலர்களால் இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. நாங்கள் கடவுளிடத்திலிருந்து வந்தவர்கள் என்ற உறுதிப்பாடு, நாங்கள் கடவுளிடத்திலிருந்து வந்து கடவுளுடைய வார்த்தையை வெளிப்பாடாக கொடுக்கிறோம் என்று உறுதிப்படுத்தினார்கள். ஆக அப்போஸ்தலர் அல்லாதவர்களும் அற்புதத்தை செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நிக்கோதேமு இயேசுவை பார்த்து சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, பயனற்றதாக போயிடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம படிக்கின்றோம், வேதத்தில் படிக்கிறோம், கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். மார்க் 13:32 22 படிக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். ஆனால் சாத்தானின் அற்புதங்கள் அனைத்தும் பொய்யான அடையாளங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:9 சாத்தான் நம்ப முடியாத புத்திசாலித்தனமான தந்திரங்களை செய்ய முடியும், ஆனால் அவைகள் உண்மையான அற்புதங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் உண்மையானவைகள். ஏன் சாத்தான் உண்மையான அற்புதத்தை செய்ய முடியாது? அவன் கடவுள் இல்லை, அதனால் அவனது அற்புதங்கள் போலியானது. நல்லா கவனிங்க, ஒன்றுமே இல்லை. Out of nothing, God created this universe. இந்த உலகத்தை ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து கடவுள் படைத்தார். ஆனால் சாத்தானால் அது முடியுமா? முடியவே முடியாது. மரித்து போனவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் கடவுளால், ஆனால் சாத்தானுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் அற்புதம் நடக்குதுங்க, இன்றைக்கும் திருப்பதியில் நடக்குதுங்க, இன்றைக்கும் அங்கே நடக்குதுங்க, இங்கே நடக்குதுங்கன்னு போட்டு நம்ம குழம்பிக் கொள்ள வேண்டாம். அதெல்லாம் போலியான அற்புதங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் உண்மையானவைகள். ஆக ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து எதையும் சாத்தானால் உருவாக்க முடியாது. அதனால தான் நிக்கோதேமு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், கடவுள் தன்னுடன் இல்லாவிட்டால் நீர் செய்கிற அற்புதங்களை செய்ய முடியாதுன்னு நிக்கோதேமு சொன்னது ஒரு வகையில் சரியானது. அது சரியான கூற்று. இயேசுவை அவன் மேசியாவாக பார்க்கல இன்னும், அல்லது தேவ குமாரன் என்று அவன் பார்க்கல. ஆனால் அவனது இந்த முதல் கூற்று, த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இறையியலின் அடிப்படையில் அது சரியானதே. அதாவது நிக்கோதேமு ஒரு குறைந்தபட்ச அளவில் இயேசுவை பற்றிய தனது சிந்தனையிலே ஒரு உறுதி கொண்டிருந்தான். உங்களுக்கு அந்த உறுதி இருக்கா? இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட், அவர் தேவனிடத்தில் வந்தவர், அவர் பிதாவால் அனுப்பப்பட்டவர், அவர் எதற்காக வந்தாரோ அதை எனக்காக உங்களுக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், அவரை கண்டவன் பிதாவை கண்டவன் அப்படின்னு என்ற அந்த ஒரு உறுதிப்பாடு எனக்கு இருக்கணும். ஆனால் நிக்கோதேமுக்கு அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஏன்னா அவர் இந்த அற்புதங்களை அவர் உண்மையாக செய்கிறாருன்னு அந்த அளவில் அவனுக்கு ஒரு உறுதிப்பாடு இருந்தது.
உடனே இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு என்ன பதில் அளித்தார்? என்ன பதில் அளித்தார்? ஓகே நிக்கோடிமஸ், குட், வெரி குட். என்னை பற்றிய ஒரு அருமையான சிந்தனை, என்னை பற்றிய ஒரு நல்ல எண்ணத்தை நீர் கொண்டிருக்கிறீர். என்னை பற்றிய இப்படியான நம்பிக்கை வைத்ததுக்காக, மேலும் உங்களுடைய கிளப்பில் என்னை அன்போடு வரவேற்க உங்களுக்கு இருக்கிற அந்த ஆசைக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. இயேசு நிக்கோதேமுக்கு இந்த இடத்துல என்னை பற்றி நீர் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக உனக்கு நான் மிக்க நன்றி அப்படின்னு கூட அவர் சொல்லலை. வாசிக்கும்போது அது நமக்கு புரியும். அப்படி எதுவுமே அவர் சொல்லலை. ஆக ஒரு விஷயத்தை நாம் ஞாபகம் வைக்கணும். 2வது வசனத்தில் படித்தோமா, 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் படித்தோம் இல்லைங்களா? அதை ஞாபகத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். மனிதனில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்போ நிக்கதேமுனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். இயேசுவினுடைய குணாதிசயம் என்பது அவர் எல்லாம் அறிந்தவர். ஆகவே இயேசு நிக்கதேமுவின் பிரச்சனையின் மையத்திற்கு செல்கிறார். அதுதான் உண்மை. அவன் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான், இப்போ இயேசு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறார். அவன் வேற ஒன்று சொல்லிட்டு இருந்தான், இப்போ இயேசு கிறிஸ்து வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜதந்திரம் அல்ல. என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்த சத்தியத்தை இந்த நிக்கதேமுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்க நான் வந்தேன் என்பதை he turns towards that. அவர் அந்த பக்கமாக திருப்புகின்றார். மனிதனுடைய பிரச்சனையின் மையத்திற்கு செல்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பவுமே அப்படிதான் மனித வாழ்வில் செயல்படுகின்றவராக இருக்கிறார். அவரே, நீங்கள் பெரிய ஆளாண்டவரே, நீங்கள் தேவனிடத்தில் வரலாற்றினா எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும்? அப்படி வச்சு ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து அதெல்லாம் காதலையே போட்டுக்கல. நேரடியாக பிரச்சனையின் மையத்திற்கு வருகிறார். வசனம் 3 எடுத்த எடுப்பில் அவர் சொல்கின்றார், பதிலே அதான். நீ என்ன வேணா சொன்னிக்கோ, தட் இஸ் நாட் த மேட்டர், ஹியர் இஸ் த மேட்டர். நிக்கோடிமஸ், அண்டர்ஸ்டாண்ட் தட். நீ மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நான் உனக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்பது இயேசு நிக்கதேமுவிடம் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், நிக்கதேமு, நான் உனக்கு சொல்ல போவது நேரடியான உண்மை, மறைமுகமான உண்மை அல்ல. சுற்றி வளைச்சு நான் பேசலை. ஆகவே நான் சொல்ல போகின்ற உண்மையை நீ மிகுந்த கவனத்தோடு குறித்து கொள் உன் மனதில். இயேசு அவனோடு கூட வாழ்க்கையின் முக்கியமான தாற்பயத்தை பேசிக்கொள்கிறார். நான் சொல்ல போகிற விஷயம் அப்சல்யூட் ட்ரூத், ஒரு முழுமையான உண்மை, ஒரு முழுமையான சத்தியம். என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். Here is that absolute truth. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமிக்குரிய ஊழியத்தின் போது தேவனுடைய ராஜ்யத்தின் தீவிர முன்னேற்றத்தை அவர் அறிந்து செயல்படுகின்றார். நீ எதிரென்னவோ சொல்லிட்டு இருக்கிற, ஓகே, அது ஒரு பக்கமை, பரவாயில்ல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்றால், அதில் நுழைய வேண்டும் என்றால், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்போ தமது ஊழியத்தை இந்த உலகத்தில் ஆரம்பித்தாரோ அப்போவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் என்பதை மத்தேயு 4:17, மார்க் 1:15 படிக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னது? தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகம். அங்கு கடவுளுடைய வாசம் செய்கின்ற இடம், அங்கு கடவுள் ஆட்சி செய்கின்ற இடம். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யார் இருப்பா? மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தவர்கள், உலகளாகிய சபையின் அங்கத்தவர்கள், உண்மையாக மனமாற்றம் அடைந்தவர்கள், கிறிஸ்துவில் உண்மையாக இருப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவார்கள். மற்றவர்களால் வர முடியாது. ஏன் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்லெஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்லெஸ் யூ
must be born again, otherwise you cannot enter into the kingdom of God. ஆக இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மிகுந்த கவனத்துடன் பார்ப்பது நல்ல வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு நிபந்தனையை குறிக்கின்றது. என்ன நிபந்தனை? புதிய பிறப்பு, புதிய வாழ்க்கை, மறுபிறப்பு. இதனால் வரக்கூடிய விளைவு தான் என்னதுங்க? நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைகிறோம், தேவனை காண்கிறோம், முடிவிலே அவரோடு என்றென்றுமாக தேவனுடைய ராஜ்யத்தில் வாழப்போகிறோம். அதுதான் அதற்கு செய்ய வேண்டிய ஒரு நிபந்தனை, மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆக இந்த வசனத்தில் இயேசு கடைசியாக என்ன சொன்னார் என்பதை பற்றி கேள்வி வருது. அதாவது மறுபடியும் பிறத்தல் என்று பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை இன்னொரு வகையில் மொழிபெயர்க்கலாம். எப்படின்னு தெரியுங்களா? பரத்திலிருந்து பிறத்தல், பரலோகத்திலிருந்து உதவியோடு மறுபடியும் பிறத்தல் என்ற மொழிபெயர்ப்பே சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. ஆனால் எல்லாமே ஒரே அர்த்தத்தை, ஒரே பொருளை குறிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அப்படின்னா என்னங்க? எல்லாருக்குமே இயற்கையான பிறப்பு இருக்குது. நேச்சுரல் பர்த் அண்டு பயாலாஜிக்கல் பர்த், உயிரியல் பிறப்பு எல்லாருக்குமே இருக்கிறது என்பதை இயேசு ஒப்புக்கொள்கின்றார் இந்த இடத்துல. ஆனால் நம்ம என்ன பார்க்கிறோம்? இங்கே நாம் பார்க்கிற உண்மை என்னென்றால், நமது இயற்கையான பிறப்பை தவிர கடவுளுடைய ராஜ்யத்தை பார்க்கும் முன்பு இன்னும் ஒன்று நடக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு என்று இயேசு சொன்னார். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ள வேண்டுமானால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பை அடைய வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். இப்போ நம்மளாம் பிறந்தாச்சு, அது நேச்சுரல் பர்த், பயாலாஜிக்கல் பர்த், அதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்று நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல. A person cannot be in Christ unless he or she is regenerate. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மறுபடியும் பிறவாத வரை அவன் கிறிஸ்துவில் இல்லை. You may be in Christ, you may be religion of Christian. கிறிஸ்துவ மதத்தில் நீங்கள் இருக்கலாம். It doesn't mean that you are in Christ. அப்படி கிறிஸ்துவ மதத்தில் இருப்பதால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. அதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால் நீங்களே மெய்யான கிறிஸ்தவர்கள். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள். தன்னை ஒருவர் சபையின் அங்கத்தவராக மட்டும் அறிக்கையிடல, அவர் தன் ஆத்மாவிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மறுபிறப்பு என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர் தான் மறுபடியும் பிறந்தவர். அந்த மனமாற்றத்தை நான் இப்பொழுது இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அறிக்கை இடுபவரே ஒரு மெய்யான கிறிஸ்தவர். அவர்தான் புதிய வாழ்க்கையிலே பிறந்தவர். ஆக இதை தவிர்த்து வேற எந்த காரியத்தை நம்ம கூறினாலும் மறுபடியும் பிறந்ததற்கு அது அடையாளம் அல்ல. எந்த கருத்தும் ஏற்புடையது அல்ல. ஆக நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாகவே பரலோகம் செல்ல முடியும். நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு வரவழைக்கப்பட்ட, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி வரவழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் மக்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். The question is, are you born again? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? ஆக இயேசு இப்படி சொன்ன உடனே நிக்கதேமு அதிர்ச்சியானார், திகைத்து போனார். அதாவது கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் சொன்னால் மறுபடியும் பிறக்கணும் என்று இயேசு சொன்னதை கேட்டு நிக்கதேமு அதிர்ச்சி ஆயிட்டான். அவனுடைய அதிர்ச்சியை தான் நாம் வசனம் 4 படிக்கிறோம். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அவன் ஏதோ ஒரு பொய்யான ஒரு கேள்வியை கேட்கிறதாக நீங்கள் நினச்சி விடாதீங்க. அவன் படித்தவன், அவன் முட்டாள் கிடையாது.
அவன் இஸ்ரவேலில் ஒரு போதகன். ஏதோ விளையாட்டுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இதெல்லாம் சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க. அவன் உண்மையாகவே கடவுள்கிட்ட அதான் கேட்டுட்ருக்கிறான். மறுபடியும் பிறக்கிறதா? இது எப்படி? மறுபடியும் அம்மா வயிற்றில் போயிட்டு திரும்ப 2வது முறை வர முடியுமா? இது எப்படி இது அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? வாட் யூ ஆர் சேயிங்? ஒருவன் மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் 2வது தடவை பிறக்க முடியுமா? இது என்ன அபத்தமான யோசனையை சொல்கிறீங்களே அப்படின்னு அவன் விளங்கி கொண்டான். அவனுடைய சிந்தனை மாம்சத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அதனால தான் வசனம் 5 சொல்லுகிறது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்கே நிக்கதோமின் பதிலுக்கு இயேசு கிறிஸ்துவும் பதிலளிக்கல. ஆனால் அவனை விட்டு அவர் பின்வாங்கவும் இல்லை. அதனால தான் வசனம் 5 அவர் சொல்கிறார், அதாவது இயேசு ஒருவர் மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னால் அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஆவியினால் என்பதை குறித்து யாருக்கு சந்தேகம் வராது. ஏன்? அது பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய பிறப்பு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனில் சுவிசேஷத்தை கேட்கின்ற பொழுது அவனுடைய இருதயத்தில் செயல்பட்டு அவனை பாவி என்று உணர்த்தி கிறிஸ்துவிடம் கொண்டு வருவது, அதுதான் ஆவியினாலே பிறக்கிறது. அதை குறித்து அது பரத்திலிருந்து வருகின்றது ஆவியானவருடைய பிறப்பு என்று நிறைய பேர் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இங்கு ஜலம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அதில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? தவறு இழைக்கிறார்கள். இந்த ஜலம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலர் இது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்கின்றார்கள். சிலர் ஜலம் என்று சொல்லும் பொழுது ஞானஸ்நானம் என்று சொல்கின்றார்கள். சிலர் இந்த ஜலம் என்று சொல்லும் பொழுது தாயின், அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக அந்த குழந்தை தாயின் கருவிலே அந்த பனிக்குடம் சொல்கிற இல்லைங்களா, அந்த பனிக்குடத்தினாலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த குழந்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பனிக்குடம், அதுதான் ஜலம் என்று சிலர் கருதுகிறார்கள். இப்படி பல கருத்துக்கள் உள்ளன. இதில் எது சரி எது தப்புன்னு நாம் வேதத்தின் அடிப்படையில் மற்ற வேத பகுதிகளை ஒப்பிட்டு நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜலம் அல்லது தண்ணீர் பழைய ஏற்பாட்டின் அடிப்படைக்கு நம்ம போக வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டிலே ஜலம் தண்ணீர் அப்படின்னு சொன்னாலே சுத்திகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே ஜலம் என்று சொன்னார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளின்படி கடவுளுடைய பிள்ளைகளுக்கு 2 முக்கிய விஷயங்கள் நடைபெற வேண்டும் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு. சரிங்களா? 2 முக்கிய விஷயங்கள். ஒன்று என்ன தெரியுங்களா? சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஜலத்தினால். 2வது கடவுளின் வல்லமையால் அவர்கள் வார்த்தையை கேட்டு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். 2 தான் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு யூதனுடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். இதுதான் இயேசு நிக்கதோமுவிடம் பேசியிருக்க முடியும். ஜலத்தினாலும் ஆவியினாலும். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நிக்கதோமு, மறுபடியும் பிறக்காத எவரும் சுத்தமற்றவர்களாகவும் ஆவியில் மரித்தவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவும் முடியாது, நுழையவும் முடியாது. அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவர் பார்க்க வேண்டும் என்றால் அவர் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர்த்தெழ வேண்டும். சுத்திகரிக்கப்படணும். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் உயிர்த்தெழப்பட வேண்டும். அவர் சுத்திகரிக்கப்பட்டு மற்றும் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் உயிரடைய வேண்டும். இதன் அடிப்படையில் ஜலம் என்பது சுத்திகரிப்புக்கும் ஆவி என்பதற்கு புதிய வாழ்விற்கும் அடையாளம். இந்த வகையில் தான் யூதர்களுடைய வழிமுறை பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளின்படி அமைந்தது. அது எசேக்கியேலில் பார்க்கிறோம், எரேமியாவில் பார்க்கிறோம், ஏசாயாவிலும் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட படத்தோடு ஜலம் என்று பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டது, பேசப்பட்டது. ஆனால் ஒன்று நிச்சயம், என்னது?
கடவுளால் சுத்திகரிக்கப்படாத மற்றும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எழுப்பப்படாத எவருமே எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அதை தான் இயேசு இந்த இடத்துல நிக்கோதேமுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த ஜலம் என்று கடவுளுடைய வார்த்தை தான் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய வார்த்தை என்னை சுத்திகரிக்கிறது, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. அது ஜலத்திற்கு அடையாளமாக கூட சொல்லப்படலாம். ஆனால் அது ஞானஸ்நானம் கிடையாது. அப்படின்னு சொன்னால் நான் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு எங்கே வந்துடுறேன்? பரலோகம் வந்துடுறேன்னு நிக்கோதேமு சொல்லியிருப்பான். ஏன்னா யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற சமயம் அது. அப்படின்னா நான் யோவான் சாண்ட போய் ஞானஸ்நானம் வாங்கி பரலோகம் வந்துடுறேன்னு இருப்பான். ஆனால் அதை அவர் சொல்லவில்லை. இயேசு நிக்கோதேமுவிடம் கூறுகிறார் 6வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? இந்த உலகத்தில் யாருமே கடவுளுக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் பிறப்பதில்லை. அப்படின்னா எதில் பிறக்கிறான்னு சொல்ல வர்றாரு இயேசு? எதில் பிறக்கிறான் மனுஷன்? பாவத்தில் பிறக்கிறான். எந்த மனுஷனும், ஆதாமிலிருந்து வருகிற எந்த மனுஷனும் கடவுளுக்குள் பிறப்பதில்லை, கிறிஸ்துவுக்குள் பிறப்பதில்லை. மாம்சமானது மாம்ச பிறப்பை தான் உண்டு பண்ணும், அது மீட்பை உண்டு பண்ணாது. அது யூதர்களுக்கானாலும் சரி, இன்றுள்ள கிறிஸ்தவர்களுக்கானாலும் சரி. இதில் தான் பிரச்சனை. இன்றுள்ள கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னதுங்க? எங்கள் அப்பா 3 தலைமுறை கிறிஸ்தவர்கள், நான் இன்றைக்கி 4வது தலைமுறை. இந்த செய்தியை வேற யார்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறான்னு தெரியுங்களா? ஆனால் இந்த பகுதி நான் வாசிக்கின்ற பொழுது அது எனக்கு, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா, என்னை நானே உறுதிப்படுத்தி கொள்வதற்கு, என்னை நானே மறுபடியுமாக அதை உறுதியாய் செய்வதற்கு செய்தி எனக்கு தேவைப்படுது, விசுவாசிகளுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கிறிஸ்தவங்க, அதனால் எனக்கு இந்த செய்தி வேண்டாம். அதோ அந்த ஒரு இந்து இருக்கான் பாருங்க அந்த கிராமத்தில், அவனுக்கு போய் சொல்லுங்கள், எனக்கு வேண்டான்னு சொல்கிறான். இதான் யூதர்களிடத்தில் இருந்த பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கிற பிரச்சனை இதுதான். அவன் என்ன சொன்னான்? யூதர்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், மோசேயின் சந்ததியார், தாவீதின் வம்சத்தார், எங்களுக்கு நீ தேவையில்லைன்னு சொன்னான். நாங்களாம் எங்கே போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோம் ஈஸியாக, நாங்கள் பரலோகம் போயிடுவோம் ஈஸியாக. என்னங்க ஆச்சரியமாக இருக்கா? எவனை பார்த்தாலும் நாங்கள் பரலோகம் ஈஸியாக போயிடுவோன்றான். ஏதோ ஆண்டவர் எல்லாரையும் இலவசமாக உள்ள வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான். ரொம்ப கஷ்டம். கிடையவே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது கடினமான ஒன்று. அதனால தான் அவர் சொன்னார், அதாவது 2 வழி இருக்கிறது, ஒன்று குறுகிய வழி, விசாலமான வழி. ஆக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வார்த்தையின்படியும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களின்படியும் அப்படி அல்ல. எப்படி அல்ல? எல்லாரும் பரலோகம் வந்துடலான்னு கிடையவே கிடையாது. எவன் ஒருவன் மறுபடியும் பிறந்தானோ அவர்கள் மட்டுமே. யூதர்களைப் போல ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். நான்சி மலர்லாம் நான் போதகராக இருக்கிறதுனால அவங்களுக்கு பரலோகத்தில் லைசன்ஸ் கொடுத்து கதவு திறக்கப்பட்டு உள்ளே வாங்கப்பா முதல்ல உங்களுக்கெல்லாம் கூப்பிடவே மாட்டார் ஆண்டவர். உங்கள் அப்பா போதகராக இருந்தால் நீ மனம் திரும்பாமல் விசுவாசியாமல் நீ இஷ்டம் போல் இருந்து நீ எங்கே வந்துலாம் பார்க்குற. நம்ம ஆண்டவர் என்ன உலகத்தில் இருக்கிற மனுஷனை போலையா லஞ்சம் கொடுத்து டக்குன்னு உள்ளே போகிறதுக்கு? நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த வேலைலாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர். நீ விசுவாசித்தாயா அதுதான் கேட்பார். நீ என் மீது விசுவாசம் வைத்தாய, பாவ பரிகார பலி ஆகிய நான் உனக்காக கல்வாரி சிலுவையிலே அது எவ்வளோ சிம்பிள், எவ்வளோ எளிமையான சத்தியம் அது. 1 கோடி கொடுறா பரலோகத்துக்குன்னா கூட அல்ல எல்லாரும் கொடுத்துருவானாட்டிருக்கு. ஆனால் விசுவாசின்னு சொன்னால் விசுவாசிக்க மாட்டேறாங்க. அது எனக்கு என்னன்னே விளங்கல். அதுதான் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ஒருவேளை
நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்துவ பின்னணியில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கலாம், கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கலாம், டிகிரி வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் உங்களை ரட்சிக்காது. ஏனென்றால் மாம்சத்தின் பிறப்பு மாம்சமாக தான் இருக்கும். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அதனால் நுழைய முடியாது. ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஜீவனுள்ள தேவ ஆவியினால் பிறவாமல் மாம்சத்தினால் முயற்சி செய்யும் எதுவானாலும் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உதவவே உதவாது. அதெல்லாமே வேஸ்ட். கேள்வி, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? நீ மறுபடியும் பிறந்திருந்தா நிச்சயமாக உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம். இது எப்படி ஆகுன்னு கேட்டான்ல நிக்கோடிமஸ். இயேசு கிறிஸ்து அந்த சமயத்தில் அவனுக்கு பதில் சொல்லலை. 13வது வசனத்துக்கு பிறகு அழகாக பதில் சொல்கிறார், இது எப்படி ஆகுன்னு சொல்லி. அதை நம்ம அடுத்த வாரத்தில் சிந்திக்க இருக்கிறோம். இது எப்படி ஆகும்? மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். பணம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் அப்படி நான் சொல்கிறது நீ விளங்கி கொள்ளாமல் இருக்கிறேயா? இஸ்ரவேலிலே நீ போதகனாக இருந்தும் இது உனக்கு தெரியலப்பா. பழைய ஏற்பாட்டே உனக்கு போதுமே. அந்த பழைய ஏற்பாட்டிலே எல்லாமே இருக்கிறதே. பழைய ஏற்பாட்டிலே எல்லா சத்தியத்தையும் நான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேனா அப்படின்றது தான் இது தொடர்ந்து வருகின்ற காரியங்களிலே அவர் கூறிக்கொண்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதை தான் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க இருக்கின்றோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆர் யூ born again? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் பிறந்திருந்தால் you are the blessed people than any other people in this world. இந்த உலகத்தில் மற்ற மக்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஏனென்றால் அந்த பிறப்பு நீங்களா பிறப்பிக்கவில்லை, அது ஆவியானவர் உங்களை பிறப்பிக்க செய்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். பாடல் புஸ்தகத்திலே 386வது பாடலில் 1, 3 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். 386